ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்டி ரெசி பாக்ஸு நம்ம மெட்டல் கேபினெட்டில் எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ. நம்மக்கிட்ட ரெகுலராகவே மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவர். ஆக்சுவலி இது ஒரு வீடியோவே பண்ணுவோமே, நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். நிறைய நண்பர்களுக்கு இந்த ஹெச்டி ரெசி பாக்ஸ் வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாக்ஸுக்குமே அந்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸுக்கு அந்த மாதிரி இருக்காது. இந்த பாக்ஸோட ஃபிட்டிங் பண்ணால் தான் இந்த போர்டு நிற்கும், இல்லைனா நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபியே இந்த மெட்டலில் கூட நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் பிளேட் இருக்கும், அதை கழட்டினா வெளியே எடுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த போர்டுக்கு ஒரு ஃபிட்டிங்கே கிடையாது, இந்த மெட்டல் தான் ஃபிட்டிங்கு. இதை நம்ம அந்த பாக்ஸோட தான் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு இதுவாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இந்த பாக்ஸ் இப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டையை போட்டு ஃபிட் பண்ணுவாங்க. இதை அப்படி ஃபிட் பண்ணக்கூடாது. நம்ம பொதுவாக எப்படி ஃபிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய நம்மளுக்கு பேக் சைடு தெரியக்கூடிய அந்த பிளேட்டை மட்டும் கைட்டி எடுத்துடணும். கைட்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த வாரத்தில் இப்போ கேபினெட்டு, இப்போ இது ஒரு கேபினெட்டு, இது கேபினெட்டோட பேக் சைடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது கேபினெட்டோட ஒரு சைடு மேல்புறம். நம்மளுக்கு இந்த மேல்புறம் அப்படின்றது அந்த எழுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிப்போம். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேனலை வந்து இப்படி வச்சு அந்த கேபினெட்டில், அதாவது இது ஒரு கேபினெட்டு, இந்த கேபினெட்டில் வந்து ஒரு பெயிண்ட் மார்க்கரால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. அதாவது உங்களுக்கு கட்டிங் மிஷினால் கட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதில் ரொம்ப நெருக்கட்டமாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ போடுறது, ரெண்டாவது இந்த கார்னரில் வளைவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எல்லா ஹோல்ஸுமே மார்க் பண்ணிட்டேன். ஆப்டிக்கல் கனெக்ஷன் மட்டும் மார்க் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறீங்க, சைடு கார்னர் அளவு இப்படி வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுக்கிங்க. இந்த ஹோல்ஸு இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்தாண்டியும் ஒரு கோடு போட்டுருங்க. ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ இந்த பாக்ஸே நிற்கும். இது வந்து கேபினெட்டில் கட் அடிக்கக்கூடாது. நான் கொஞ்சம் கேமரா கிராஸாக வச்சுருக்கிறதுனால அந்த கோடும் கிராஸாக போகுது. ஒரு நிமிஷம் வரும், யாரும் தப்பாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பார்த்து தான் நான் வரைஞ்சிட்ருக்கீங்க, கீழே பார்க்க முடியல ஸ்டாண்டில் வச்சுக்கிறதுனால. இப்போ முதல் முறையாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே கட் பண்ணக்கூடாது கட்டிங் மிஷினால். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைடில் போடக்கூடிய ஒரு 3 mm ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். அது மாதிரி இந்த எஜ்ஜிலையும் ஒரு 3 mm ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்ம 2.5 ஸ்க்ரூ தான் போடுவோம். அது எந்த ஸ்க்ரூமே கிடையாது, நம்ம ரெகுலராக வரக்கூடிய டிரான்சிஸ்டருக்கு வர ஸ்க்ரூ தான் நம்மக்கிட்ட வாங்குவீங்க. இந்த 4x13 இதில் வாஷர் டைப்பும் இருக்குது, மண்டை டைப்பும் இருக்குது. மண்டை டைப்புனா இதில் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், அதான் மண்டை டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரூ நீங்கள் லென்த்தாக போடணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட்டிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணணும். கட்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த கோட்டுக்குள்ளே கட்டிங் வர மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கட்டிங் மிஷினில் போகும்போது இங்கே லைட்டாக வளைவு கொண்டு வர முடியாது, நேராக தான் போகும். இங்கேயும் நேராக தான் போகும். இங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் அடிக்கும். கரெக்டாக இந்த கோட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோடு வந்து இருக்கணும். இங்கே மார்க் பண்ண கோடு வந்து இருக்கணும். இதை வச்சு தான் வரைஞ்சிருக்கீங்க. இந்த மார்க் பண்ணுற கோடு இருந்தால் தான் அது பேக் சைடில் வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாக்ஸ், இப்போ நம்ம இதை அறுத்துட்ட பகுதி இந்த சைடு கார்னரில் போய்ட்டு இப்படி நிற்கும். இப்போ காமிக்கிற பாருங்க. இப்போ இதை அறுத்துட்டா ஒரு பகுதி மார்க் பண்ண ஸ்டேஜ் இப்படி போய் அந்த கார்னரில் ஃபிட்டிங்காக நிற்கும். இப்போ ஃபிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த பின்ஸுக்கான ஹோல்ஸ் மட்டும் அப்படியே வந்துடும். இப்படி தான் நீங்கள் இந்த பாக்ஸை கட் அடித்து ஃபிட் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கட் அடிச்சுட்டு ஹோல்ஸ் போட்ட பிறகு நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும், அக்யூரேட்டாக வந்துடும். ஏன்னா இந்த பிளேட்டை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஹோல்ஸ் பண்ணும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் போடணும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரில் பிட்டை போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி போனது உங்களுக்கு ட்ரில் பிட்டு வந்து வைக்கிட்டு போகும். நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நீங்கள் கட் அடிச்சிங்கன்னா திரும்பி கட்டிங் மிஷின் போகும்போது நம்ம ஓட்டைக்கிட்ட அந்த கட்டிங் மிஷின் போகாத அளவுக்கு கரெக்டாக கட் அடிச்சுப்பீங்க. இவ்வளோ தான் சிம்பிளு. இந்த பிளேட்டை அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் பேக் சைடு அப்படியே இப்படி கேபினெட்டில் கொண்டு போயிட்டு இந்த ஹோல்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இதுக்கானது கட் பண்ணிடுவீங்க. அந்த 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு அப்படியே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லைவாகவே இதை ஒரு ஃபிட் பண்ணி அதாவது நான் ஒரு கேபினெட்டில் பண்ணும்போது உங்களுக்கு லைவாகவே இதை ஒரு வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த படம் வரைஞ்சி காமிச்சது எந்த வேலையை முன்னாடி செய்யணும், இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியாத கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேனலாக ஒர்க் பண்ணியே காமிங்கன்ற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த வீடியோ போகிறேன். ஏன்னா ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. கூடிய விரைவில் அதையும் வந்து நம்ம நண்பர்களுக்கு பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா மெட்டீரியலை நம்ம நண்பர்களுக்கு மேக்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது. நன்றி நண்பர்களே.